அன்பை ஆராதித்து தொழுது வணங்கிவிட்டு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்வியல் தேவையான சமபந்தி விருந்திலே கலந்து கொள்வதிலே என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்கிறேன். இன்று எனக்கு ஒரு நல்ல நாள். காரணம், பல விஷயங்கள் அங்கு உள்ளே இருக்கிறது. நான் செந்தாமரைகுளம் பதிக்கு சென்றுவிட்டு வைகுண்டரை வணங்கிவிட்டு நேராக இங்கே வந்திருக்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் சமயங்கள் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பது என்னுடைய சமயம் என்று சொல்லி தந்திருக்கிறது. சாஸ்திர வேத சமயம் ஒன்றாய் நின்றுகிற காலம் வர வேண்டும் என்று சாஸ்திரங்களும் சமயங்களும் நான் விருந்து நீ விருந்து நிச்சயம் பார்ப்போம் என்று பிரிந்து போகிற காலத்திலே பொருந்தி போக வேண்டும் என்பதைத்தான் எனக்கு என்னுடைய சமயம் என்னுடைய வேதமான அகிலத்திற்கு அதுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவே என்னுடைய சமய பணியை சாதாரண எனக்கு ஒன்றும் கிறிஸ்தவர்களோடோ இஸ்லாமியர்களோடோ நட்பு பாராட்டுவதிலே சிரமம் இல்லை. காரணம், என்னுடைய சமயம் எனக்கு கட்டளை அது. எனவே இந்த தாமரைகுளம் என்று சொல்கிற பொழுது வைகுண்டர் காலத்திலே சாமிதோப்பு இல்லை. அரசன் அவரை பிடித்து சென்று கொடுமைப்படுத்துகிற காலத்திலே தாமரைகுளம் சன்னியாசி என்றுதான் அவன் பதிவு செய்கிறான். எனவே தென்காமரோட வடக்கு இந்த பெரிய தாமரைகுளம் ஊரிலே சின்ன சின்ன விலைகள் பெயர்கள் உண்டு. அது அந்த புகழ்ந்தர் ஒப்பந்திலிருந்து இந்த சாமிதோப்பாக அழைக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் கற்றது, நாங்கள் வாழ்ந்தது எல்லாம் இந்த மண்ணில் தான். இந்த மண் சமத்துவமாக வாழ வேண்டும், ஒருங்கிணைக்க இதற்கு ஒரு விடியல் வேண்டும் நாங்கள் நினைத்த பொழுதுதான் இந்த விடியல் இயக்கம் இங்கே தோன்றி அருள் தந்தையர்கள் அதுபோல் இந்த வட்டாரத்தில் எல்லா கிராம இந்து சமய ஐயாவுடைய ஆலய நிர்வாகிகள் அழைத்து சிறப்பித்தப்பட்டதுமே அதுபோல இஸ்லாமியர்கள் அனைவரும் அழைத்து சிறப்பித்த பெருமை உள்ளபடியே பாராட்டக்கூடியது. நான் மறந்தே சமாதானம் சமத்துவம் நடைபெறுவதற்கானால் அது சிறப்பாக. அது மட்டும் இன்னைக்கு பாடிய பாடல்களே எல்லா மதங்களும் எல்லோரும் சேர்ந்தால் தான் நிறையாட்சி வரும். கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டு வர முடியாது. இல்லை நாங்கள்லாம் அந்த தமிழகத்தை கொண்டு வந்துடலாம்னா முடியாது. சொல்லிக்கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். வேலைக்கு அவட்டாரத்திற்கு நீங்களும் நானும் இஸ்லாமியர்களும் எல்லோரும் மனிதர்கள். ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் மதம். மதம் சட்டையிடுவதற்கோ இல்லை என்றால் தான் பெருந்தென்று காட்டிக் கொள்வதற்கோ அல்ல வந்தது. மனிதனை மனிதனாக்குவது. மனிதனுக்கு மட்டும் சமயம் இருக்கிறார். சமயத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுதான் மாநிலத்தை இந்த அளவு நடந்திருக்கிறேன். இறைவனுடைய நெருக்கத்தில் கொண்டு போக வேண்டும். அது போகாமல் இருப்பதற்காக வேதங்களா அந்த வேதங்களை மாற்றுகிற சேவாக அந்த சமூகத்தை விழுந்துகள். இங்கே அருள் சொல்கிற பொழுது வெள்ளைக்காரர்கள் வரலாற்றிலே தெரிந்தபடியே சொன்னார்கள். நான் அதற்கு முந்தி சொல்லுவேன். ஏதோ வெள்ளைக்காரர்கள் 1000 விட்டால் 1000 ஆண்டுக்கு அப்புறம் 1000 மைலுக்கு அப்பால் வந்தது என்றெல்லாம் பேசுகிற ஒரு காலத்திலே கைவர்க்கணமாய் வழியாக வந்தவர்கள் தான் மந்தேரிகள் தான் இந்த சொந்த மண்ணுக்குள்ளே ஒரே முறையாக லமூரியா என்று சொல்லக்கூடிய கடல் கொண்ட நம் முன்னோர்கள் வாழ்ந்து அழிந்த அந்த கோரிக்கண்டம் தொட்டி இமயமலை இருந்தது. கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த நிலப்பரப்பு கடல் கொண்ட போதுதான் இமயமலையே வந்தது. அப்படியான இமயமலைக்கு முந்தியது நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் வைத்திருந்த வழிபாட்டு முறைகள் அதெல்லாம் அன்று பிரிவினை இல்லாமல் இருந்தது, பேதம் இல்லாமல் இருந்தது, சாதி இல்லாமல் இருந்தது, சமத்துவமாக இருந்தது. ஆரியர்கள் என்று உள்ளே வந்தார்களோ அவர்கள் சொன்னார்கள், பிரிந்து போனால்தான் 4 நாடு ஒன்றாக இருந்தால் நெருங்க முடியாது நரியால் கூட. ஆனால் 4 நரியானால் நாய் கூட கிடைக்க மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதற்காக ஆரியர்கள் இங்கே புகுந்து அழித்தார்கள். வரலாற்றை அதுபோல் நம்முடைய பெருமைகளை சமஸ்கிருதம் என்ற ஒரு வார்த்தை மொழி புதுவாண்டுக்கு பின்னால் வந்ததுதான். ஆனால் அதற்கு முன்னால இலக்கணம் இலக்கியத்தை கண்டு 1000 ஆண்டுகள் கடந்த தமிழ் அதிலே இந்த சிறப்புகளை எல்லாம் நான் மறந்து விட போனாது. இந்த உலகில் மூர்த்தக்கூடியதான் மானுடம் எங்கே உருவானது? உலகிலிருந்து மனிதர்கள் பரிணாமம் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர் அந்த மேம்பட்ட மிருகம் எங்கே வாழ்ந்ததாக அசுமதி கண்டுபிடித்தால் உலகில் சொல்லாது. அதனால் நாம தான் சுமேரியர் என்று சொல்வது போல அதுபோல ஒவ்வொரு ஆரியர்கள் சொல்வது போல நம்மை அந்த தென் தமிழகத்துக்குள்ளே குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே என்று உருவானவர்கள் என்ற பெருமையை சொல்வதற்காக நாமெல்லாம் லெமூரிய தமிழர்கள். லெமூரியன் என்று சொன்னால் அதற்கு முந்தி எந்த நாடு எந்த ஒரு இயக்கத்தை சொல்ல முடியாது. அதை சொல்லி எதிர்காலத்திலே
நாம் ஒருங்கிணைந்து இந்தியாவை மட்டுமல்ல உலகை அன்பாக ஆளுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நாம் நன்றி சொல்லி அனைவரும் நாம் ஒற்றுமையாக அன்பாக எதிர்காலத்தில் இறையாற்றி இந்த மண்ணிலே வருவதற்கு இந்த மண்ணை கொண்டாடி இந்த மண்ணை பொருளாக ஆக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தியருக்கு நன்றி சொல்லி வருகிறேன். அன்பு வணக்கம்.